ஹாய் வீவர்ஸ், இன்னைக்கான வீடியோல என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ள போலாம். எபிசோட் வர வர வேற லெவல்ல போய்கிட்டு இருக்கு. நம்ம ரேவதி மகேஷ் இருக்கிற இடத்த ஒரு வழியா கண்டுபிடிச்சிட்டாங்க. மகேஷ் பாவம் இங்க இப்படி கஷ்டப்படுறானே, அவனை நம்ம எப்படியாவது காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி ரவுடிங்களை கள்ளத்துக்கு போட்டு திசை திருப்பிட்டு உள்ளக்க போயிடுறாங்க. அங்க கட்டி போட்டு வச்சிருக்க மகேஷை எழுப்பி, மகேஷ் இங்க இருந்து எப்படியோ தப்பிச்சு போயிடு அப்படின்னு சொல்லிட்டு கயிறெல்லாம் அவுத்து விடுறாங்க. ஆனா இவ்வளவு பட்டு கூட மகேஷ்க்கு கொழுப்பு அடங்கவே இல்ல. அந்த நேரத்துல கூட ரேவதி என்ன சொல்றாங்கன்னா, ரேவதி நான் மட்டும் போக மாட்டேன், நீயும் வா, இப்பமே நம்ம 2 பேரும் கண் காணாத இடத்துக்கு ஓடி போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு திமிருத்தனமா பேசுறாங்க மகேஷ். ரேவதி சொல்றாங்க, மகேஷ் இங்க பாரு, ஒரு பொண்ணுக்கு ஒரு தடவை தான் கழுத்துல தாலி ஏறணும். என் கழுத்துல ஒரு தடவை தாலி ஏறிடுச்சு. இதுக்கு மேல என்னால வேற எதை பத்தி யோசிக்க முடியாது. தயவு செஞ்சு நீங்க வந்து தப்பிச்சு ஓடிரு அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி வந்து மகேஷ் கிட்ட சொல்றாங்க. ஆனா மகேஷ் வந்து ஓவரா அந்த இடத்துல சீன் போட்டுக்கிட்டு இருக்காங்க. இந்த தாலி இருக்கிறனால தானே நீ இப்படி பேசுற, இப்பவுமே நான் இந்த தாலியை அத்தி எறிகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி கழுத்துல இருக்கிற தாலியை அத்தி எறிகிறதுக்கு போறாங்க. அப்போ ரேவதி கத்துற சவுண்டு கேட்டு அங்க இருக்கிற ரவுடிங்க எல்லாம் திருப்பி வந்து மகேஷ் கதவை தர அப்படி சொல்லிட்டு கடப்பாரை வச்சு குத்துறாங்க. ஆனா அப்ப கூட மகேஷ் வந்து ரேவதியை விடுற மாதிரி இல்ல. ஒரு வழியா அந்த ரவுடிங்க எல்லாம் கதவை உடைச்சிட்டு உள்ள வந்து நீ வந்து தப்பிச்சு ஓடுறதுக்கு வழியை பாக்குறியா அப்படி சொல்லிட்டு மகேஷ கத்தியால அப்படியே குத்திடுறாங்க. அப்போ மகேஷ் வந்து அந்த இடத்துல அப்படியே மயங்கி விழுந்துடுறாங்க. நம்ம ரேவதி வந்து அந்த கத்தி அப்படியே எடுத்துடுறாங்க. கார்த்திக்கு இந்த விஷயத்த சொல்லி கார்த்தியும் அந்த இடத்துல வராங்க. கார்த்தி மகேஷ கார்ல தூக்கி போட்டு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போயிட்டு இருக்காங்க. அங்க போனா அங்க மகேஷ்க்கு ட்ரீட்மெண்ட் எல்லாம் நடந்துட்டு இருக்கு. இந்த சைடு நம்ம சாமுண்டீஸ்வரிக்கு இந்த விஷயம் தெரிய வருது. மகேஷ் வந்து தப்பிச்சு போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு உடனே நம்ம சாமுண்டீஸ்வரி மாயா வீட்டுக்கு தான் போறாங்க. ஒருவேளை அங்க போய் ஒளிஞ்சிருப்பானோ அப்படின்னு சொல்லிட்டு மாயா கிட்ட போட்டு வாங்குறதுக்காக பாக்குறாங்க. இங்க பாரு மாயா, மகேஷ் எங்க இருக்கான்னு தெரியாது, ஆனா நீயும் மகேஷும் சேர்ந்து ரேவதி கிட்ட உங்களுக்குள்ள என்ன மாதிரியான தப்பான உறவு இருக்குன்றத நீங்க சொன்னாதான் அவளுக்கு எங்க மேல இருக்கிற கோபம் போகும். அது வரைக்கும் ரேவதி வந்து எங்களை தப்பாவே தான் பாத்துக்கிட்டு இருக்கா. ஒழுங்கு மரியாதையா உண்மையா வந்து சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு சாமுண்டீஸ்வரி மாயா கிட்ட சொல்றாங்க. அதுக்கு மாயா சொல்றாங்க, என்ன மேடம் நீங்க தான் மகேஷை கடத்தி வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைச்சிட்டு இருந்தா, இப்ப நீங்க என்ன மகேஷை தேடி இங்க வரீங்க அப்படின்னு சொல்லிட்டு மாயா சொல்ல, அதுக்கு சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, ஏய் இங்க பாரு, நான் கடத்தி வச்சிருந்தா எதுக்காக நான் உன்கிட்ட வர போறேன் அப்படின்னு சொல்லிட்டு சாமுண்டீஸ்வரி திமுறா பேசிட்டு அங்க இருந்து போயிடுறாங்க. நம்ம கார்த்தியும் மகேஷ ஹாஸ்பிட்டல்ல சேர்த்து அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. மகேஷ செத்தெல்லாம் போக மாட்டான், சேர்த்துட்டா இங்க கதை இருக்காது. ஏன்னா மகேஷ் வாயால உண்மையை வந்து சொன்னா மட்டும்தான் இங்க ரேவதி கார்த்திக் இவங்க 2 பேருமே சேர்ந்து வாழ முடியும். இந்த இடத்துல நம்ம கார்த்திக் வந்து சாமுண்டீஸ்வரி கிட்ட விஷயத்த எல்லாத்தையுமே சொல்றாங்க. மேடம் மகேஷ் வந்து கத்தி குத்து வாங்கிட்டே இப்போ ஹாஸ்பிட்டல்ல கிடக்குறான் அப்படிங்கிற விஷயத்த சாமுண்டீஸ்வரி கிட்ட சொல்ல, உடனே சாமுண்டீஸ்வரி ஹாஸ்பிட்டலுக்கு ஓடி வருவாங்க. அந்த இடத்துல நம்ம மகேஷ்க்கு ட்ரீட்மெண்ட்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் கார்த்தி ரேவதி இவங்க 2 பேரையுமே நிக்க வச்சு மகேஷ் வாயாலேயே மாயாவுக்கும் மகேஷ்க்கும் என்ன உறவு இருக்கு அப்படிங்கறத வந்து சாமுண்டீஸ்வரி ரேவதி முன்னாடி ப்ரூவ் பண்ணிடுவாங்க. இதுக்காக தான் இப்ப இந்த சீன்ஸ் எல்லாம் வருது போல. இப்போ கார்த்திக் வந்து ரேவதிக்கு ஹெல்ப் பண்ற மாதிரியே தான் காமிச்சுக்கிட்டு இருக்காங்க. கார்த்திய ரேவதி பார்த்தா ரொம்பவும் கெட்டவங்களா பாக்குறாங்க, அப்படி இல்லையா ரொம்பவும் நல்லவங்களா காட்டுறாங்க. எது எப்படியோ நம்ம கார்த்திக் ரேவதி இவங்க 2 பேருமே ஒருத்தவங்க புரிஞ்சுக்கிட்டு வாழ ஆரம்பிச்சிட்டாலே எபிசோட் வந்து வேற லெவல்ல போகும். அது மட்டும் இல்லாம இப்ப நம்ம சாமுண்டீஸ்வரி இவ்வளோ கஷ்டப்பட்டு ரேவதி கார்த்திக் இவங்க 2 பேரையும் சேர்த்து வைக்கிற நேரத்துல கார்த்திய பத்தின உண்மை எல்லாமே சாமுண்டீஸ்வரிக்கு தெரிய வரப்போகுது. கார்த்திக் வந்து பரமேஸ்வரி பாட்டியோட பேரன் அப்படிங்கிற விஷயம் சாமுண்டீஸ்வரிக்கு தெரிய வந்துச்சுன்னா கண்டிப்பா ரேவதி கார்த்திக் இவங்க 2 பேரையும் சேர்த்து வாழவே விட மாட்டாங்க. இப்போ மெயின் வில்லியன் நம்ம சாமுண்டீஸ்வரியை தான் காட்ட போறாங்க. ஏன்னா நம்ம சாமுண்டீஸ்வரிக்கு பரமேஸ்வரி பாட்டி அவங்க குடும்பத்தை கண்டாலே ஆகாது. அது மட்டும் இல்லாம இப்ப கார்த்திக் வந்து டிரைவரா நடிச்சு நம்ம பொண்ணையே கல்யாணம் பண்ணிக்கிட்டான் அப்படின்னு நினைச்சாங்கன்னா கண்டிப்பா சாமுண்டீஸ்வரி கார்த்திக் மேல செம்ம கோவப்படுவாங்க. இனிமேட்டு நம்ம கார்த்திக் ரேவதி இவங்க 2 பேத்துக்குமே வில்லியா இருக்கிறது சாமுண்டீஸ்வரி மட்டும்தான். நம்மளும் வெயிட் பண்ணி பார்ப்போம். ஓகே வீவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.